நியூஸ் மிரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடைபெற இருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதி ஒரு முக்கிய கவனத்தை பெற்றிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிடுறார். பொதுவாகவே கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் ஆண்ட ஆளும் கட்சிகளான திமுக, அதிமுக அங்கே அதிக அளவில் நேரடியாக போட்டியிடாம கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த தொகுதியில் அதிக அளவு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி தான் போட்டியிட்டு இருக்காங்க. திமுக, அதிமுக இங்க நேரடியாக போட்டியிட்டது மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் போட்டியிட்டு இருக்காங்க. இந்த தொகுதியில் ஒவ்வொரு கட்சிகளுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு, கடந்த தேர்தல்களில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை இந்த தொகுதியில எப்படி இருக்கு, அண்ணாமலை அவர்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோல நம்ம அலச போறோம். இந்திய துணைக்கண்டத்திற்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசிற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். ஆகவே பெரியோர்களே, கோவை தொகுதியில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா பல்லடம் மட்டும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர் 5 தொகுதிகளும் கோவை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இதுல கோவை தெற்குல மட்டும் போன தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று பாரதி சீனிவாசன் அவர்கள் எம்எல்ஏவா இருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளிலும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் இங்க எம்எல்ஏவா இருக்காங்க. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட சிபிஎம் 35.64% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அதே போல திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் 2ஆம் இடத்துக்கு வந்தாங்க. அவங்க 30.94% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அந்த தேர்தலை குறிப்பிடும்படியே பார்த்தீங்கன்னா ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அந்த தேர்தலில் கொங்கு முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் போட்டியிட்டது. அதுதான் அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தல். அந்த தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களே போட்டியிட்டாரு. அவர் சுமார் 15.57 வாக்குகளை வாங்கியிருந்தார். அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனியாக போட்டியிட்டது. அவர்கள் வாங்கிய வாக்கு சதவிகிதம் 4.61. அடுத்தது 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக அந்த தேர்தலில் தனியாக போட்டியிட்டது. அவர்கள் 37.24% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றாங்க. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி 33.62% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அன்று பாரதிய ஜனதா கூட்டணியில பாமக, தேமுதிக, மதிமுக, கோமாதேக அப்படின்னு நிறைய கட்சிகள் ஓரளவுக்கு வாக்கு வலிமை இருக்கக்கூடிய கட்சிகள் இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த தேர்தலில் மோடி அலை என்பது ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்துச்சு. அதனால திமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடத்திற்கு வந்தது. அந்த தேர்தலில் காங்கிரஸ், சிபிஎம் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே தனித்தனியா போட்டியிட்டாங்க. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே இடம்பெற்று இருந்தது. அந்த தேர்தலில் திமுக 18.73% வாக்குகளை வாங்கி 3ஆம் இடத்துக்கு போயிருந்தாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்த சிபிஎம் கட்சி போட்டியிட்டு 45.85% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 31.47% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. மக்கள் நீதி மையம் 11.65%, நாம் தமிழர் கட்சி 4.86% வாக்குகளையும் வாங்கியிருந்தாங்க. 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எந்த கூட்டணியும் இல்லாம தனித்து போட்டியிட்டாங்க. அப்போ இந்த சட்டமன்ற தொகுதிகளில் என்ன வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம்ல 2.5, சூலூர்ல 2.57, கவுண்டம்பாளையத்துல 2.85, கோவை வடக்குல 3.16, கோவை தெற்குல 3.61, சிங்காநல்லூர்ல 5.12 வாங்கியிருந்தாங்க. அந்த தேர்தலில் தமிழ்நாடு அளவில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்கு சதவிகிதம் என்பது 2.2. ஆனா கோவையில் அவங்க பெற்ற சராசரி வாக்குப்பதிவு என்பது 2.86. கோவை தொகுதியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு சராசரியை விட அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. அதே போல 2016 சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சி தனியாகத்தான் போட்டியிட்டது. அந்த தேர்தலில் பல்லடத்தில் 5.52, சூலூர்ல 6.34, கவுண்டம்பாளையத்தில் 8.24, கோவை வடக்குல 8.86, கோவை தெற்குல அன்னைக்கு போட்டியிட்ட வானதி சீனிவாசன் அவர்கள் 21.57% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கான நிறைய கிரவுண்ட் ஒர்க் அவங்க பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த அளவுக்கான வாக்குகளை அவர்கள் பெற முடிந்தது. அதே போல சிங்காநல்லூர்ல 8.81% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அந்த தேர்தலில் தமிழ்நாடு அளவில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்கு சதவீதம் என்பது
3.3. ஆனால் கோவை தொகுதியில் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்பது 7.52. அதாவது தமிழ்நாடு சராசரியை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு வாக்குகளை கோவையில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க வாங்கியிருந்தாங்க. 2011க்கும் 16க்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2011 தமிழ்நாடு சராசரி பாரதிய ஜனதா கட்சி வாக்கு சதவீதம் 2.2. ஆனால் கோயம்புத்தூரில் அவங்க வாங்கினது 2.86. அதே போல 2016 தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சி வாக்கு சதவீதம் 3.3. ஆனால் கோயம்புத்தூரில் அவங்க வாங்கியது 7.52. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு சராசரியை விட கோவை தொகுதியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு சதவீதம் அதிகமாகவே இருந்திருக்கிறது. இப்போ மற்ற கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் அடிப்படை வாக்கு அப்படிங்கிறது ஒரு 30% இங்க இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த பகுதியில் ஓரளவுக்கு செல்வாக இருக்கக்கூடிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மதிமுக இப்படின்னு பல கட்சிகள் அமைந்த வலுவான கூட்டணி இருக்கிறதுனால இந்த கட்சிகளுக்கான அடிப்படை வாக்கு சதவிகிதம் பார்த்தீங்கன்னா ஒரு 30% அளவுக்கு இருக்கு. திமுகவினருக்கான அடிப்படை வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 20%க்குள்ளாக தான் இருக்கு. கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து நிற்கிறப்போ ஒரு 30% வாக்குகளை இங்க திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வச்சிருக்கு. அதே போல அதிமுக மற்றும் தேமுதிகவுக்கு இப்போ இங்க ஒரு பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதம் இல்லைனாலும் இன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி தேமுதிக தான். அதனால அதிமுகவுக்கும் இங்க ஒரு அடிப்படையாக ஒரு 25 முதல் 30% வாக்குகள் எப்பவுமே இருக்கு. அதே போல பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு 9% சொல்லலாம். ஏன்னா கடைசியாக அவங்க தனித்து போட்டியிட்ட 2016 சட்டமன்ற தேர்தலில் 7.5% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு 1.5% கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியலே ஓரளவுக்கு வாக்கு வலிமையோடு இருக்கக்கூடிய கட்சி பாமக மட்டும்தான். பாமகவுக்கும் கோவை தொகுதியில பெரிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு கிடையாது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி இங்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய சொந்த செல்வாக்கில் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஏன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாமே இங்க வீக்காக தான் இருக்காங்க. பெரிய செல்வாக்கு எந்த கட்சிக்குமே இல்லை. அதே போல நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா ஒரு 6% வாக்குகளை இந்த தொகுதியில சராசரியா வச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கட்சிகளினுடைய அடிப்படை வாக்கு வங்கியை நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதுலயே சுமார் 75% வந்துடும். இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடலாம். 70 முதல் 75% மாறுபடலாம். அப்ப நீங்க 100% இந்த கட்சியினுடைய அடிப்படை வாக்கு 75% கழிச்சிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடியது 25% வாக்குகள் தான். இந்த 25% வாக்குகளை யார் எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த தொகுதியில் யார் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நான் பார்த்த மாதிரி ஒரு 9 முதல் 10% வாக்கு பலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆல்ரெடி இந்த தொகுதியில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் இங்க நேரடியாக களமிறங்குறப்போ நிச்சயமாக அவருக்கான வாக்கு வங்கி தனியா இருக்குது இளைஞர்கள் மத்தியில. அது அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 25 முதல் 30% வாக்குகள் ஒவ்வொரு கட்சிக்கும் அடிப்படை வாக்குன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 70 முதல் 75% இருக்கும். அதே போல மிச்சம் இருக்கக்கூடிய அந்த வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 முதல் 30% வாக்குகள் இருக்கு. இந்த 30% வாக்குகளில் பெரும்பான்மையை யார் எடுக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. திமுக அதிமுக ஆல்ரெடி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல கிட்டத்தட்ட 30% வாக்குகள் இருக்காங்க. அப்போ அவங்க இதுல இருந்து ஒரு 10 முதல் 15% வாக்குகளை வாங்கினாங்க அப்படின்னாவே அவங்க எளிதில் வெற்றி பெற முடியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு 9% வாக்கு பலத்துல தான் இந்த தொகுதியில் இருக்காங்க. அண்ணாமலை ஃபேக்டர், மோடி ஃபேக்டர், பிஜேபிக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆதரவு இப்படின்னு பல விஷயங்களை கணக்கிட்டாலும் நீங்க அந்த 30% வாக்குகள்ல ஒரு 22 முதல் 25% வாக்குகளை வேற எந்த கட்சிக்கும் போக விடாம பெரும்பான்மையான வாக்குகளை அண்ணாமலை பெற்றால் என்றால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி கோவையில ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதற்கு ஒரு மிகப்பெரிய அலை அவருக்கு சாதகமாக வீசுச்சு அப்படின்னா இதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இவருக்கு மட்டுமே ஃபேவரா ஒரு அலை வீசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது போல தெரியல. அப்போ கோவை தெற்குல கடந்த சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசன் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் ஒரு கடுமையான போட்டி இருந்துச்சு. அப்படி ஒரு போட்டியை வேண்டுமானால் அண்ணாமலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதை ஒழிய அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கடந்த கால டேட்டா இப்போ அவங்க வச்சிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. ஆனால் ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருப்பார். அதே போல அதிமுகவிற்கும்
திமுக கூட்டணிகள் கழிச்சும் ஒரு அடிப்படை வாக்கு சதவீதம் அங்கே இருக்கிறப்போ இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 25 முதல் 30% வாக்குகளில் அவங்க ஒரு 5% வாக்குகளை வாங்கினாங்க அப்படின்னாலே 3வது இடத்திற்கு தான் அண்ணாமலை அவர்களால் வர முடியும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய கள யதார்த்தம், கள சூழ்நிலை. அண்ணாமலை வெற்றி பெறுவாரா, இல்லை நான் சொன்னது மாதிரி அவர் டஃப் கொடுத்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுவாரா என்பதை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவீன் கிருஷ்ணன்.